நாமக்கல் மாவட்டம் பிலிப்பாக்குட்டையை சேர்ந்த வேல்முருகன் ஜூன் 24ஆம் நாள் ராசிபுரத்திலிருந்து தம்மம்பட்டிக்கு குமர்வேல் என்ற தனியார் பேருந்தில் சாப்பாட்டு பையுடன் ஏறியுள்ளார். அந்த பையில் தன்னுடைய இருசக்கர வாகன கடனுக்கு தவணை நிலுவைத் தொகை கட்டுவதற்காக 30,000 ரூபாயை வைத்துள்ளார். செல்போனில் பேசியபடி வந்த அவர் இறங்க வேண்டிய ஊர் வந்ததும் பணம் இருந்த பையை மறந்து பேருந்தில் தன்னுடைய இருக்கையிலேயே வைத்துவிட்டு போனில் பேசியபடி இறங்கிவிட்டார். வீட்டுக்கு சென்ற பிறகுதான் பணம் இருந்த பையை பேருந்திலேயே விட்டுவிட்டது தெரியவந்தது. அதையடுத்து வேல்முருகன் அந்த தனியார் பேருந்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு சாப்பாட்டு பையை மறந்து பேருந்திலேயே வைத்துவிட்டு சென்றதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அந்த பேருந்தில் நாகையம்பட்டியில் ஏறிய பெண் வேல்முருகன் பையை விட்டு சென்ற இருக்கையில் அமர்ந்துள்ளார். காலடியில் பை இருந்ததை கவனித்த அந்த பெண் அந்த பையை திறந்து பார்த்து அதில் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த பையை எடுத்துக்கொண்டு தம்மம்பட்டியில் இறங்கி சென்று விட்டார். இந்த காட்சிகள் அந்த பேருந்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை கொண்டு வேல்முருகன் தம்மம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் பணத்தை எடுத்து சென்ற பெண் குறித்து விசாரித்து வருகின்றனர். பேருந்தில் பயணி விட்டு சென்ற பையை பெண் பயணி எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது.